வெயிட் லாஸ்க்குப்பா நம்ம ஒரு சாலட் செய்ய போகிறோம். நல்லா வெயிட் குறையும், நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுப்பா. சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்கள் வரை எல்லாருமே காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடலாம்ப்பா. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இது வந்து இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன், ஒரு சட்டி வச்சிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நான் ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன்ப்பா. இப்போ இதை வந்து பாதியாக கட் பண்ணி போட்டுக்குவோம். இதை வேக போட்டுக்குவோம். இப்போ நம்ம ஸ்வீட் கார்னுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம், லைட்டாக உப்பு போட்டுக்குவோம். இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா தலை நல்லா கொதிச்சு கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் வேகும். மூடி போட்டுருவோம். ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துருக்கோம். இந்த வெள்ளரிக்காயோடைய மேலே தோலை சீவிக்கிடுவோம். நம்ம வெள்ளரிக்காயோடைய தோலை சீவியாச்சுப்பா. இதை நம்ம வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்குவோம். இப்படி பொடியாக நறுக்கிக்கிடுவோம். டெய்லி 2 வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க. 2 இதே மாதிரி நான் ஒன்று சீவிருக்கேன், ஒன்று வச்சுருக்கேன். ஒரு ஆளுக்கு 2 வெள்ளரிக்காய் நல்லா பிஞ்சாக இருக்கும். நல்லா நீங்கள் சும்மா வெறும் வாயிலேயே கொஞ்சோண்டு லைட்டாக மிளகு பொடி போட்டு கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டிங்கனாக்க டெய்லி சாப்பிட்டிங்கனாவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்ப்பா. உங்கள் உடம்பு நல்லா மெலியறதுக்கு நல்ல வெள்ளரிக்காய் உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ மீடியமான ஒரு கேரட் எடுத்திருக்கேன். இதையும் மேலே தோலை சீவிடுவோம். இப்போ இது கேரட்ல மேலே தோலை நல்லா சீவியாச்சு. இதையும் நம்ம கட் பண்ணிக்கிறோம். இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதோட பொடிசாக நறுக்கினாலும் பரவாயில்ல, நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு நறுக்கிக்கோங்க. இப்போ ஒரு கேரட்டுப்பா மீடியமாக பொடிசாக நறுக்கியாச்சு. இதையும் தனியாக வச்சுக்குவோம். கேப்சிகம் சின்னதாக எடுத்திருக்கேன். இப்போ இதையும் நம்ம மீடியமாக நறுக்கிக்கிறோம். அப்படியே நறுக்கி போட்டுக்கோங்க. அப்படி நறுக்கிக்கிட்டோம். இதை தனியாக வச்சுக்குவோம். இப்போப்பா நம்ம ஸ்வீட் கார்னை ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியத்தில் வச்சு வேக விட்டோம். பாருங்க நல்லா வெந்துருச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்குவோம்ப்பா. தண்ணியிலேருந்து தனியாக எடுத்து வச்சுக்குவோம். கொஞ்சம் ஆறட்டும். இப்போ ஒரு மீடியமான வெங்காயம்ப்பா, பெரிய வெங்காயம் இல்லை, மீடியமான வெங்காயம். இதையும் நம்ம தோலை உரிச்சுக்குருவோம். படிசாக நறுக்கிக்கிறோம். ஒரு ஆப்பிள் எடுத்துருக்கேன்ப்பா, மீடியமான ஆப்பிள். இதையும் நம்ம தோலை சீவிடுவோம். தோலை சீவிட்டு கட் பண்ணிக்கிறோம். தோலை சீவிட்டோம்ப்பா. நடுவில் உள்ள ஆப்பிளில் நடுவில் உள்ள விதையை எடுத்துட்டோம். இப்போ இதை கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். இப்போ ஆப்பிளை நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து இது வந்து உருளைக்கிழங்குப்பா, மீடியமான சின்ன உருளைக்கிழங்கு. நான் வந்து அம்மா வந்து ஏற்கனவே நான் இதை வந்து வேக வச்சுட்டேன், பாயில் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து தோலை மட்டும் உரிச்சுக்கிடுவோம். இப்போ நான் வந்து மீடியமான சின்னதாக நான் ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு 2 வேணும்னாலும் 2 எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இதை இப்படி கட் பண்ணி போட்டுக்குவோம்ப்பா. ஒரு பவுலில் கட் பண்ணி போட்டுக்குவோம். இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்தோம்லப்பா ஸ்வீட் கார்னு. இப்போ இதையும் இதில் உதிர்த்து போட்டுக்குருவோம். இப்போப்பா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிடுவோம். 2 பூண்டு போட்டுக்கிடுவோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் வந்து முந்திரி பருப்பை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முந்திரி பருப்பை ஊற வச்சுருக்கேன். இதை இதில் போட்டுக்கிடுவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடுவோம் முந்திரி பருப்பு அளவுக்கு. இதை உங்களுக்கு அடிச்சு கொண்டு வரேன். மிக்சியில் அடிச்சு கொண்டு வந்துட்டேன். நல்லா க்ரீமாக இருக்கு பாருங்க. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். இப்போப்பா நம்ம வந்து உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம், ஸ்வீட் கார்ன் போட்டிருக்கோம். இது வந்து ஆப்பிள் போட்டுக்கிடுவோம். இது கேரட் போட்டுக்கிடுவோம். இது கேப்சிகம் போட்டுக்கிடுவோம். வெங்காயத்தை போட்டுக்கிடுவோம். இது வந்து வெள்ளரிக்காவும் போட்டுக்கிடுவோம். இப்போ ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இதை நல்லா பொடிசாக நறுக்கி போட்டுக்குவோம். ஒரு பச்சை மிளகாவை நல்லா பொடிசாக நறுக்கி போட்டாச்சுப்பா. இப்போ நம்ம கொஞ்சம் மல்லி இலையும் பொடிசாக நறுக்கி போட்டுக்கிறோம். 1 டீஸ்பூன் மிளகு பொடி போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் சாட் மசாலா போட்டுக்கிடுவோம்ப்பா. சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அரை எலுமிச்சம்பழத்தை நம்ம சாட் புழிஞ்சுக்கிடுவோம். கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். இது பிங்க் சால்ட்டுப்பா, வெயிட் லாஸ்க்காண்டி. நம்ம முந்திரி பருப்பு நம்ம சாஸ் அடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ இதையும் கொஞ்சம் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ
இதை எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம்ப்பா. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா உங்களுக்கு வெயிட் லாஸுக்கு இது சரியான சாலடுப்பா. வந்து நீங்கள் வாரத்துக்கு 3 நாள் இப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புல உள்ள வெயிட் நல்லா குறையும்ப்பா. அம்மா வந்து 4 பேர் சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் டெய்லி ஒரு பவுல் இப்படி சாப்பிடுங்க. இது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல வெயிட் லாஸ்க்கு நல்லா உங்களுக்கு வெயிட் நல்லா உடம்புல குறையும். சின்ன பிள்ளைகளுக்கும் இது கொடுக்கலாம்ப்பா. ரொம்ப ஹெல்த்தி. சின்ன பிள்ளை இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான்ப்பா, சாலடு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குப்பா. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது வந்து நம்ம எல்லாருமே சாப்பிடலாம். டயட்டில் இருக்கிறவங்க, சின்ன பிள்ளைலேருந்து பெரியவங்க இருந்து எல்லாருமே சாப்பிடலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியானது வேறு. நம்ம நிறையா சேர்த்துருக்கோம், ஹெல்த்தியானதாக சேர்த்துருக்கோம். அதனால நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம், டின்னருக்கு எடுத்துக்கலாம். ஈவினிங் உங்களுக்கு சாலடாக ஈவினிங் போலையும் எடுத்துக்கலாம். தொடர்ந்து சாப்பிடுங்க. உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும்ப்பா. இப்போ இதை வந்து பவுலில் மாற்றிக்கிடுவோம். ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு பவுலில் மாற்றிக்கிடுவோம். நம்ம அந்த ஆப்பிள்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அவ்வளோ சாப்பிட வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு இது எல்லாத்துக்குமே பிடிக்கும். சின்ன பிள்ளைகளுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.